வணக்கம். இன்ஃபோ ப்ளூட்டோ ஸ்டுடியோவுக்கு ஃபேமஸான அஸ்ட்ராலஜர் வீனஸ் பாலாஜி அவர்கள் குரு பயிற்சி பலன்கள் சொல்றதுக்காக வந்திருக்காரு. உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ புளூட்டோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்ற பணியில் இருக்கோம். நிறைய சேனல்ல அஸ்ட்ராலஜி பத்தி நிறைய கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குரு பயிற்சி என்ன பண்ணும், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார்? இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். உண்மையான அந்த குரு அப்படின்ற கிரகத்துடைய நகர்வு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியில மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறாரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கை சுப கிரகம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்லவர தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவரு எங்கேயோ இருக்காரு. திடீர்னு உங்க வீட்டுக்கு வராரு. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? நெறைய மாறுதல் நடக்குமா இல்லையா? உங்கள பார்த்தா, பேசுனா, உங்க கூட பழகுனா, நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்லையா? அதுபோல ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான். அதனால தான் என்ன பண்றோம்னா, இந்த குரு பெயர்ச்சி ஆகும்பொழுது, வாழ்க்கையில பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதான் ரொம்ப விசேஷம் அதுல. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட கிரகங்கள் பல கிரகங்கள் இருந்தா கூட, நல்ல கிரகம்னு ஒரு பேர் வாங்கக்கூடிய, அந்த பேருக்கு ஏத்தாற்போல ஒரு செயலை செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டா, அந்த குரு பகவான் மட்டும் தான். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, அதுவும் முக்கியமா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குரு உச்சமான நிலையில் பெயர்ச்சி ஆகப் போறார். அதான் ரொம்ப விசேஷம். உச்சம்ன்னும்போது என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 50 வாட்ஸ், 60 வாட்ஸ் பல்ப் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கங்க. ஒரு வெளிச்சம் குடுக்கும். அதே ஒரு 100 வாட்ஸ் 1000 வாட்ஸ்னா எப்படி ஒரு வெளிச்சம் குடுக்கும்? அதுபோல கிரகங்களும் உச்சம் பெறும்போது அதிகப்படியான அதனுடைய தாக்கங்களை, கதிர்கள பூமிக்கு செலுத்தும். அப்ப அந்த குருன்னு சொல்லக்கூடியவர் சுப கிரகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நெறைய மாற்றங்கள கண்டிப்பாக குடுக்கப் போறார். அதனால தான் இந்த குரு பெயர்ச்சி பத்தி ரொம்ப விமரிசையா எல்லாரும் பேசுறோம். நெறைய விஷயங்கள் நெறைய நடக்கப்போது. அதனால தான் வாழ்க்கையில நெறைய மாற்றங்களும் கண்டிப்பா வரப்போகுது. குரு பயிற்சினாலே மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாரி மாற்றங்கள் கொடுக்கும் சார்? கண்டிப்பா. குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்த குடுக்குமானா? குடுக்கும். எந்த மாரி மாற்றத்த குடுக்கும்? முதல்ல அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு உறுதியான ஒரு தன்மைய கண்டிப்பா ஏற்படுத்தும். அதேபோல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வாழ்க்கையில எல்லாருமே முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி வெற்றி பெறுதா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா, அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நீங்க அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமா மாறும். அது எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குமா? அப்படின்னு கேட்டா மட்டும் கிடையாது. சில சில ராசிகளுக்கு அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நன்மைகளை கண்டிப்பா செய்யப் போறாரு. ஏன் அந்த சில சில ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லவரா இருப்பார் ஒருத்தரு. ஆனா எல்லாருக்கும் நல்லவரா ஒருத்தர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப 12 ராசிங்கள்ல சில ராசிகளுக்கு நன்மைகளும், சில ராசிகளுக்கு தீமையும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் என்னென்னமோ முயற்சி பண்றேன் நடக்கல. எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு வரல. பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கு பிசினஸ் நடக்க மாட்டேங்குது. அதேமாரி வேலை மாறணும்னு நினைக்கிறேன் மாற முடியல. வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல. என் பொண்ணுக்கு திருமணம் ஆகவே இல்ல. என் பையனுக்கு வரன் பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு ஒரு குழந்தை இல்ல. இது மாரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடந்தே தீரும். அப்ப அந்த நடந்தே தீரணும்னும்போது, அது சுபமான விஷயங்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ரசிக்கிறோம். இப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படின்னும்போது, குழந்தைன்றது எல்லாருக்கும் ஒரு தேவையான விஷயம். அது ஒரு ரசிக்கக்கூடிய விஷயம். அந்த மாரி அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில, சில ராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆவார். அதேபோல பணம். எல்லாருக்கும் தேவையானது பணம். பணம் வந்தா என்ன பண்ணும்? ரொம்ப சந்தோஷமா எல்லா விதமான விஷயங்களும் செய்ய முடியும். அப்ப அந்த பணத்தை குடுப்பாரா? அப்படின்னு கேட்டா, தனக்காரகன்னு பேர் வாங்குன ஒரு முக்கியமான கிரகமே குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெயர்ச்சி ஆன உடனே என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு இருக்கப்பட்ட அந்த தடைகளை, அதுவும் முக்கியமா பொருளாதார தடையை நீக்கி, பண வரவுகளை சில ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பார். அதனால இந்த பெயர்ச்சிய ரொம்ப விமர்சனையா பேசுறோம். அதேபோல திருமணம். ஏன்னா, ஒரு 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 வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. ஆனா, அந்த குரு பெயர்ச்சி ஆனோனே என்ன ஆகும்னா, திடீர்னு எங்கேயோ பார்ப்பாங்க, பேசுவாங்க. டக்குனு இந்தாங்க ஜாதகம் பாருங்க. இல்ல இந்த பையன புடிச்சிருக்கு, இந்த பொண்ண புடிச்சிருக்கு அப்படின்னு திருமண யோகத்தை இந்த குரு பெயர்ச்சி குடுக்கும். அதேபோல
வேலை மாற்றம். வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, ஒரு ஆஃபீஸ்ல கன்டினியூஸா வேலை பார்ப்பாங்க. ஒரு இன்கிரிமெண்ட் இருக்காது. ஒரு புரமோஷன் இருக்காது. இல்ல வேற கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னும்போது, ட்ரை எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கடைசியில என்ன ஆயிருக்கும்? இன்டர்வியூலாம் முடிஞ்சு பயங்கர ப்ராப்பரான கேண்டிடேட்டா இருப்பாங்க. எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கும். ஆனா, அந்த நேரம் சரியில்லாதனால அவருக்கு கிடைக்காம இருக்கும். ஆனா, அந்த குரு பெயர்ச்சி ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, பழைய இடத்துல நீங்க இன்டர்வியூ பண்ண இடத்துலருந்து ஃபோன் பண்ணி, "நீங்க உங்கள அப்பவே செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். எங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தனால எங்களால சேர்க்க முடியல. இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்." அப்படின்ற ஒரு வேலை மாற்றத்த குடுக்கும். அதேபோல வேலை இல்லாதவர்கள் நெறைய பேர் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருக்காங்க. இல்ல அவங்களுடைய ஃபீல்டுக்கு இல்லாம வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்லலாம் வேலை செய்றவங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம தொழில்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா தொழில் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, "நான் கரெக்ட்டா தான் பண்ணேன். ஆனா கடைசியில எனக்கு பணம் லாக் ஆயிடுச்சு. நான் என்னால பிசினஸ் பண்ண முடியல. காம்படிஷன் அதிகமாயிருச்சு. எனக்கு வர வேண்டிய ஆர்டர் இன்னொருத்தருக்கு போயிருச்சு." இந்த மாரி விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். அந்த மாரி விஷயங்களை மாற்ற வல்லமை பெற்றவர் இந்த குரு பகவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி மனுஷன மாத்துமா? அப்படின்னு கேட்டா மாத்தும். கண்டிப்பா அந்த மாற்றம் நெறைய பேருக்கு நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கல வச்சுக்கோங்க, வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குமான்னு கேட்டா நடக்கவே நடக்காது. அதனால தான் இந்த குரு பெயர்ச்சி பத்தி ரொம்ப விமர்சனையா பேசுறோம். நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில மாத்தும். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில சில சில விஷயங்கள் நல்லது நடக்குது. அத தான் நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு நெறைய YouTubeல இதுலலாம் நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே வரோம். இந்த வருஷம் குரு பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சார்? இந்த வருஷம் அதிகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி. அதாவது ஒரு 100%ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100%ல அபோவ் 90% எடுக்கக்கூடிய முக்கியமான ராசி, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ராசி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில இருக்கக்கூடிய சண்டைகள், குடும்ப வாழ்க்கை எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியா அமையப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான பெயர்ச்சி. நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய பயிற்சி. முக்கியமா பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர்ல ஆரம்பிச்சு, படிப்புலருந்து, திருமண வாழ்க்கையிலருந்து, தொழில், வேலை, வேலை மாற்றம், பண வரவுகள் எல்லாமே எனக்கு நடக்கணும் சார் அப்படின்னு கேட்டா, அது கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நெறைய விஷயங்கள குடுக்க போகுது. அடுத்ததாக அப்படின்னா, விருச்சக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்ப கடந்த ஒரு 1 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஒரு 3லருந்து 1 வருஷம் கூட வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த 3லருந்து 1 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பொருளாதாரத்தில மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாரி உறவுகளுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள் நெறைய இருந்திருக்கும். உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பொருளாதார பிரச்சனைய தீர்க்கும். அதே மாரி உடல் ரீதியான பாதிப்புகள்லேருந்து வெளில வருவாங்க. குடும்பத்தில இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் தீர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்டின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை குடுக்கக்கூடிய பெயர்ச்சி. ஏன்னா, மகர ராசி அன்பர்கள் அப்டின்னு சொன்னாவே, அவங்க படாத கஷ்டமே கிடையாது. அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது. அவங்க எந்தெந்த விஷயத்தில ஈடுபட்டிருக்காங்களோ, எல்லாத்துலயும் பிரச்சனைய சந்திக்கக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்களா இருக்காங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகளா கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போது, வாழ்க்கையில ஒரு மத்தவங்கள திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆரம்ப வருஷமாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்போது. அடுத்ததாக மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனியில இப்ப ஏற்கனவே 1 வருஷமா ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் இல்லாம, பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இல்லாம, எல்லாமே ஒரு ஸ்லோவா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, இந்த குரு பெயர்ச்சி அவங்க ராசியாதிபதியே பெயர்ச்சி ஆகுறார். உச்சம் வேற பெறாரு. அந்த பெறும்பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய மாற்றங்கள் வரும். முன்னேற்றங்கள் வரும். ஒரு பெரிய லெவல்ல ஒரு சேஞ்சஸ கண்டிப்பா அந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பா குடுக்க போகுது. சரி, ஓகே சார். இப்போ எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அதிகமான பாதிப்பு இருக்கும்? இப்ப அதிக பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாதிப்புகள்னு சொல்லக்கூடாது. இந்த குரு பகவான் வந்து இயற்கை சுபகிரகம். எல்லாத்தையும் குடுப்பாரான்னு கேட்டா, சில ராசி அன்பர்கள் சிலத குடுப்பாரு. அப்படி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம,
வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. திருமண வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறது, அதுக்கான செலவுகள் பண்றது. ஒரு திருமணத்துக்கான செலவுகள் பண்றது. வீட்ல சந்தோஷமா வெளியில எங்கேயாவது டூர் போறதுக்கான செலவுகள் பண்றது. வீட்ல ஏதாவது ஒரு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ஒரு திருமணம், ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம். இந்த மாரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடிய அற்புதமான காலம். என்னன்னா, பண ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் வந்து நல்ல விஷயங்களுக்கு பண்ணுமே தவிர, தேவையில்லாத விஷயங்கள செலவு பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் வரும். கடன் தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அவங்க கடன் பிரச்சனைகள் தீரும். அது இல்லாம நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன்னு நெனச்சாங்கன்னா, பிரச்சனைய குடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தீமை அப்படின்னு சொல்லக்கூடியது, தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னன்னா, உடல் ரீதியான பாதிப்புகள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதேபோல தேவையில்லாத பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு நேரம். அந்த ஏமாறுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு வழிகள் நடக்கும். நான் யாராவது ஒரு இடத்துல பணம் குடுத்தேன், திருப்பி வரல. நான் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணேன், திருப்பி வரல. நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த ரிட்டர்னே இல்ல. அந்த மாரி விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். அதுல கவனமா இருக்கணும். மத்த விஷயங்கள், அதாவது பொருளாதாரம் வரவுல எந்த பிரச்சனைகளும் வராது. அதேமாரி குடும்ப வாழ்க்கையில நல்லா சிறப்பா இருக்கும். வேலையில எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த மாரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி என்பர்களுக்கு. இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய விஷயமே என்னன்னா, நான் நெறைய முயற்சி பண்றேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த மாரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சியால நல்லது நடக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இவங்க கவனமா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிக கடன் வாங்குவதற்கான நேரமா இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நெறைய கும்பராசி என்பது ஏதாவது காதல்ல தோல்வி, அதனால ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு, மன பாதிப்பு. அதேமாரி ஏற்கனவே பிபி இருக்கு, சுகர் இருக்கு. அந்த மாரி விஷயங்கள பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும். கவனமா இருக்கிறது நல்லது. இந்த 2த்துக்கும் நடுவுல ஆவரேஜா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாரி ராசிகள்லாம் எதுன்னு சொல்றீங்களா சார்? இப்ப பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு. மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு உச்சமாறார். நல்ல விஷயம் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு ஆவரேஜ்ன்னு சொல்லாம, அபோவ் ஆவரேஜ் கூட குடுக்கலாம். ஒரு 80% குடுக்கலாம். அந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சமாகும்போது பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப மேஷராசி என்பவர்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். சார் எனக்கு நல்லா தான் இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இது ஏதாவது சால்வ் ஆகுமா? அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, இந்த வருஷம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வேலை மாற்றங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தொழில்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். அதேபோல வீடு, வண்டி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மத்தபடி வேற எதுவும் பெரிய பிரச்சனைகள் இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி என்பவர்களுக்கு. ரிஷப ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆகுறார். 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நெறைய முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும். ஆனா, நம்ம சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, "ரிஷப ராசிக்கு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்கல." அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைகள் ஏதாவது இருக்கிறதுனால, சில தடைகள் இருக்குமே தவிர, அற்புதமா இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி நல்ல யோகத்த கண்டிப்பா குடுக்க போகுது. அடுத்தது ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு சார் அப்படின்னா, கடக ராசி அன்பர்களுக்கு. இந்த கடக ராசி அன்பர்கள் இப்ப நீங்க நல்லா இருக்கணும் சார். இந்த குரு பெயர்ச்சிய நான் சூப்பரா மாத்திக்கணும். என்ன பண்ணலாம்? அத கேட்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது நல்லது. யாரெல்லாம் கடகராசி அன்பர்களா இருக்கீங்களோ, ஒரு வீடு மாத்தலாம். ஒரு இடம் மாத்தலாம். ஒரு வீடு வாங்கிட்டு போலாம். ஒரு இடம் வாங்கிட்டு போலாம். இல்ல சார் நான் சொந்த வீட்ல தான் சார் இருக்கேன். மாத்த முடியாது அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க இருக்கக்கூடிய ரூமாவது மாத்துங்க. ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏதாவது டெவலப்மென்ட் பண்ணி மாறி போறது. அந்த மாரி விஷயங்கள் செய்யலாம். ஊர் மாறி போலாமா சார்? நான் வெளிநாடு ட்ரை பண்றேன் சார். கண்டிப்பா யாரெல்லாம் ஊர் மாறி போணும்னு நெனைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வெளிநாடு போணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையப்போகுது. நெறைய மாற்றங்கள் பண்ணிக்கணும். நீங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்க இருந்தாலும் சரி, ஆஃபீஸ மாத்திக்கலாம். பிசினஸ் பண்றீங்க அப்டின்னா, பிசினஸ் ஏதாவது மாத்த முடியுமா? ஒரு ரீவேம்பிங் பண்ண முடியுமா? நான் வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி பண்றேன். இல்ல இருக்கிற பிசினஸ வேற ஊர்ல பண்ண போறேன். வெளியூர்ல எக்ஸ்பான்ஷன் பண்றேன். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்றேன். அந்த மாரி ஒரு பிசினஸ செட்டப்ப மாத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா கண்டிப்பா இருக்க போது. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, துலா ராசி அன்பர்களுக்கு. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வராரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அபோவ் ஆவரேஜ் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு, நெறைய பேருக்கு அரசு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு நெறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்க போறாரு. அதேமாரி போட்டி துறையில இருக்கவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் வரும். முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது யுபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது மட்டும் இல்லாம டோஃபெல், ஜிஆர்இ,
அதே மாரி இப்ப சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். அதே மாரி துலா ராசி அன்பர்களுக்கு நெறைய பேர் விவசாயத்தில ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நெறைய அந்த விவசாயத்தில பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அது மட்டும் இல்லாம இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கடனை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அத தான் இந்த துலா ராசி அன்பர்கள் இந்த வருஷம் பண்ணணும். அதனால தான் அது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இல்லாம ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ்ன்னு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கடன தீர்த்துட்டீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயம். அது தீருமா சார் எனக்கு? அதுக்கு தான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான பண வரவுகள் வரும். அதற்கான முயற்சிகளை செய்து கடனை தீர்த்துக் கொள்வது சிறப்பு. இப்பவுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரகத்தினால ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில மற்ற கிரகங்கள், உங்க ஜாதகத்தில குரு வந்து நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா, நம்ம சொன்ன பலன விட அதிகப்படியான பலன்கள் நடக்கும். இப்போ உங்க ஜாதகத்தில குரு கெடுதலான இடத்துல இருக்காரு அப்படின்னா, நம்ம சொன்ன பலன விட கம்மியா பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்க சுய ஜாதகத்த பார்த்துட்டு முடிவு எடுத்துக் கொள்வது சிறப்பு. தேங்க் யூ சோ மச் சார். எங்க ஸ்டுடியோ வந்ததுக்கு. இன்னும் நெறைய கன்டென்ட் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா நம்ம பண்ணுவோம் சார். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.